மேக்ரோனி கண்டதை போய் சாப்பிட்றாங்க. சோறு சாம்பார் களி யாரும் விரும்புகிறாங்களா இன்றைக்கி? யாராவது? எல்லா வேர்ல்டு வெஸ்டர்னைஸ்டு ஆகிடுச்சு. மேற்கத்திய கலாச்சாரத்தை தான் விரும்புது. இங்கிலீஷ், நுடி நாக்கில் இங்கிலீஷ். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஹவ் டு யூ டூ? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான். அப்படி தானே மாறி போச்சு இன்னைக்கு உலகம். அல்லேலூயா. அப்போ மேத்யூ 7:15 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து எவ்வளவோ செய்கிறாங்கப்பா உலகத்தில். நம்ம இந்திய தேசம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னா அந்த மிஷினரிகள் செய்தது தான். அவங்க கொடுத்த கல்வி, அவங்க கொடுத்த மருத்துவம். வேலூர் சிஎம்சி அந்த ஸ்டேட், அவங்க பேர் ஏதோ ஒரு நல்ல பேர். அந்த அம்மா இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்து இங்கே இருக்கிற வியாதியஸ்தர்கள் எல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கவலைப்பட்டு பிரசவ வேதனையில் ஒரு அம்மா வந்து பிள்ளை பெற்றாங்களாம். பாருங்க, அப்போ பிரசவத்துக்கான ஒரு மருத்துவச்சு கூட சுகாதாரம் இல்லாமல் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பணி செய்யணும்னு சொல்லி திருப்பி அவங்க நாட்டுக்கு திரும்பி போய் 7 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து, அந்த காலத்தில் 7 வருஷமா எம்பிபிஎஸ், அவ்வளோ வருஷம் படித்து தான் சொத்து சுகத்தெல்லாம் விற்று இங்கே வந்து வேலூர் சிஎம்சி அவங்க கட்டி இன்றைக்கி அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு வந்து நன்மை செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நோயாளிகள் வந்துட்டு போகிறாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மிஷினரிகளுடைய பணி, அந்த மிஷின் எல்லாம் இன்னைக்கு இல்லை. மிஷினரிகள்லாம் போய் மிஷின் எல்லாம் வந்து எல்லாரும் நரியாயிட்டாங்க. யாரு? ஊழியக்காரங்க நரிகள் ஆகிட்டுக்கிறாங்க. அந்த நரியை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, அந்த நரி, அந்த ஓநாய். இவங்கெல்லாம் யாரு? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கள்ள ஊழியர்கள் எல்லாம் யாரு? ஓநாய்களாம், நரிகளாம். மிஷின் போய் எல்லாம் நரிகள் ஆகிட்டுக்கிறாங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. இது கடைசி காலத்தினுடைய அடையாளமா இதுவும் கூட. இயேசு கிறிஸ்து வரும்போது இப்படியாப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்லுது பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. என்ன வந்து உடனே ஏதாவது திட்டிப்படாதீங்க. நீ யோகியமானு என்ன கேட்டுறாதீங்க. நான் யோகியனோ இல்லையோ எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். அப்போ கர்த்தர் வருகிற கடைசி காலங்களில், கடைசி நாட்கள்